புகழ் உட்கார்ந்துரும். நீங்க ஏதாவது ஒரு திருப்புகழ் எடுத்துக்கோங்க. 48 நாள் தொடர்ந்து முருகப்பெருமானை பார்த்தே தீரணும். வேற எதுவும் கேட்கக்கூடாது. மித்ததெல்லாம் எப்படி சாமி கேட்காம நாங்க சாமியாராக சொல்றீங்களான்னு கேட்டா அப்படி இல்லைங்க. முருகப்பெருமான் மனசுக்குள்ள வந்துட்டா நீங்க என்ன கேட்குறீங்க அதெல்லாம் தானா பின்னாடி வந்துடும். நிச்சயமாக வரும். அதுக்கு ஒரு சாட்சி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு திருப்புகளை தினமும் காலையில எந்திரிச்சு முருகனை நினைத்து மனசார அதை பாடணும் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் கனவுல வருவார். கனவுல வர்றது மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த கோயிலுக்கு வரணும், அது ஆறுபட வீடா இருந்தாலும் சரி, இல்லை எந்த முருகனுடைய கோயிலுக்கு நீங்க வரணும், உங்களுடைய கர்ம வினையை கழிக்க வல்ல திருக்கோயில் எதுன்னு முருகப்பெருமானே அதாவது ஒரு ஒரு அறிகுறியாக காட்டுவார். நம்மளுடைய ஜோதிடத்துல 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா நிமித்தம் சகுனம் சொல்லிட்டு நம்மளுடைய கர்மவினையை கலைப்பதற்குன்னு ஏகப்பட்ட திருக்கோயில் இருக்கு. ஆனா நம்ம பொதுவா சொல்றது எல்லா கோயிலுக்கும் நான் போறேன், ஆனா எனக்கு இன்னும் பெரிய